Hello student, question number 3. Gaussian elimination method base பண்ணி the chemical reaction வந்து balance பண்ண சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்ம இதை x1 இங்கே x2 x3 x4 சொல்லி நம்ம ரைட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஈக்குவேஷன் நமக்கு கார்பன் ஹைட்ரஜன் ஆக்சிஜன் இருக்குது. ஃபர்ஸ்ட் நம்ம கார்பனை வந்து ஈக்குவல் பண்ணிக்கலாம். கார்பனை ஈக்குவல் பண்ணால் இங்கே 2 கார்பன் இருக்குது. அப்போனா 2x1 பக்கத்தில் இருக்குது. இங்கே பார்த்தோம்னா இந்த இடத்துல கம்பேர் பண்ணி பாருங்கள். x1 பக்கத்தில் இது ஃபுல்லாக சேர்ந்தது x1. அப்போ இங்கே கார்பன் வந்து x1 பக்கத்தில் இருக்குது, 2 இருக்குது. இங்கே வந்து 2 இருக்குனால வந்து 2x1 2x1. நெக்ஸ்ட்டு வேறு இங்கே கார்பன் ஏதாவது இருக்குது அந்த இதில், இந்த இதில் இல்லை. நெக்ஸ்ட்டு இம்ப்ளைஸ் இருக்குல்ல, அது வந்து ஈக்குவல்னு சொல்லி ரைட் பண்ணிக்கோங்க, ஈக்குவல். நெக்ஸ்ட்டு வந்து இதில் கார்பன் ஏதாவது இருக்கான்னு பாருங்கள், இதில் இல்லை. நெக்ஸ்ட் அடுத்ததில் கார்பன் எனக்குன்னா x4 இருக்குது. x4ல் ஒரே ஒரு கார்பன் இருக்குது. அப்போனா 1 into x4 வந்து நமக்கு வந்து x4 சொல்லி கிடைக்குது. இங்கே உள்ள x4 நம்ம ஈக்குவலுக்கு அந்த சைடு எல்கேஎஸ் கொடுத்து ஈக்குவேஷனாக ஃபார்ம் பண்ணி கொண்டு வந்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா வந்து ஹைட்ரஜனை ஈக்குவல் பண்ணிக்கலாம். ஹைட்ரஜன் இங்கே எங்கே இருக்குன்னு சொல்லி பாருங்கள். ஹைட்ரஜன் வந்து இங்கே x1ல் இருக்குது. ஹைட்ரஜன் வந்து x1ல் வந்து 6 இருக்குது. அப்போ 6 அதாவது 6x1 அப்படின்னு சொல்லி ரைட் பண்ணணும், 6x1. நெக்ஸ்ட் இதில் ஹைட்ரஜன் இருக்கா? இல்லை. நெக்ஸ்ட்டு இங்கே ஹைட்ரஜன் இருக்குது, x3ல் ஹைட்ரஜன் இருக்குது. அப்போனா 2x3 ஈக்குவல் கொடுத்து வந்து 2x3ன்னு சொல்லி எழுதணும், ஈக்குவல் 2x3. நெக்ஸ்ட்டு 2 ஹைட்ரஜன் இருக்குது, x3 இருக்கனால வந்து 2x3ன்னு சொல்லி ரைட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் இதை இம்ப்ளைஸ் கொடுத்து ஈக்குவேஷனாக மாற்றிக்கலாம். 6x1 மைனஸ் 2x3 ஈக்குவல் 0. நெக்ஸ்ட்டு ஆக்சிஜனை கம்பேரிங் பண்ணிடலாம். ஆக்சிஜன் நமக்கு எங்கெங்கே இருக்குன்னு சொல்லி பாருங்கள். ஆக்சிஜன் வந்து எங்கே இருக்குது ஆக்சிஜன்? அப்போனா x2ல் வந்து ஆக்சிஜன் இருக்குது. அப்போ 2x2ன்னு சொல்லி ரைட் பண்ணிடலாம், 2x2. நெக்ஸ்ட்டு வேறு எங்கே ஆக்சிஜன் இருக்குன்னு சொல்லி பாருங்கள். வேறு எங்கே இருக்குது? x3ல் இருக்குது, ஈக்குவல் கொடுத்துங்க, ஈக்குவல். ஆக்சிஜன் ஒரே ஒரு ஆக்சிஜன் தான் இருக்குது. அப்போ x3 மட்டும் ரைட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு அடுத்தது ஆக்சிஜன் இங்கே இருக்குது, x4ல் இருக்குது ஆக்சிஜன். இப்போ x4ல் இருக்கனால ஆக்சிஜன் எத்தனை இருக்குன்னா 2 இருக்குது. ஆக்சிஜன் 2 இருக்குது, மைனஸ் 2x4. இதை இம்ப்ளைஸ் கொடுத்து ஈக்குவலுக்கு இந்த சைடு மாற்ற வேண்டியதை நம்ம மாற்றிக்கலாம். மாற்றினா நம்ம கிடைக்கக்கூடியது 2x2 மைனஸ் x3 ப்ளஸ் 2x4 4 ஈக்குவல் 0. இப்போ இது எல்லாமே நமக்கு ஈக்குவேஷனாக ஃபார்ம் ஆயிடுச்சு. காசியன் எலிமினேஷன் மெத்தட்னாவே நமக்கு என்னன்னா வந்து ரோ எச்சலான் ஃபார்மெட்டை எழுதணும். ரோ எச்சலான் ஃபார்மெட்னா நமக்கு இந்த ஃபர்ஸ்ட் டயகனல் கீழே உள்ள எலமெண்ட்ஸ் ஃபுல்லாக 0 மாற்றணும். அதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம என்ன செய்யணும்னா வந்து ஆக்மெண்டட் மேட்ரிக்ஸ் ரைட் பண்ணணும். ஆக்மெண்டட் மேட்ரிக்ஸ்னால் இங்கே வந்து ஈக்குவலுக்கு ரைட் சைடு இருக்கக்கூடிய கான்ஸ்டன்ட் நம்பர்ஸ்கள் ஃபுல்லாக 0வாக இருக்குது. அப்படின்னா இது ஹோமோஜீனியஸ் லீனியர் ஈக்குவேஷன்ஸ். இப்போ ஆக்மெண்டட் மேட்ரிக்ஸை ஃபர்ஸ்ட் நம்ம ரைட் பண்ணிக்கலாம். A/O சொல்லி ரைட் பண்ணோம். ஆக்மெண்டட் மேட்ரிக்ஸை ரைட் பண்ணியாச்சு. இங்கே x1 இருக்குது, x2 இல்லை, x3 இல்லை. அதனால் இங்கே 0ன்னு சொல்லி அப்ளை பண்ணியிருக்கோம். அதே மாதிரி செகண்ட் ஈக்குவேஷனில் x1 இருக்குது, x2 இல்லை, x3 இருக்குது, x4 இல்லை. அப்போ அந்த இடங்களில் நம்ம 0ன்னு சொல்லி அப்ளை பண்ணிடலாம். இதில் தேர்ட் ஈக்குவேஷன் நமக்கு என்னன்னா வந்து x1 இல்லை, 0ன்னு சொல்லி அப்ளை பண்ணியாச்சு. x2 x3 x4 இருக்குது. நம்ம ஆக்மெண்டட் மேட்ரிக்ஸை ரைட் பண்ணியாச்சு. இப்போ ரோ எச்சலான் ஃபார்மெட்டுக்கு போயிடலாம். ரோ எச்சலான் ஃபார்மெட்னாவே ஃபர்ஸ்ட் ரோவில் ஃபர்ஸ்ட் எலமெண்ட், செகண்ட் ரோவில் செகண்ட் எலமெண்ட், தேர்ட் ரோவில் தேர்ட் எலமெண்ட். இது கீழே உள்ள இந்த ஃபர்ஸ்ட் டயகனல் கீழே உள்ள எலமெண்ட்ஸ் ஃபுல்லாக 0வாக மாற்றணும். ரோ எச்சலான் ஃபார்மெட் பார்க்குறதுக்கு ஃபர்ஸ்ட் ரோவில் ஃபர்ஸ்ட் எலமெண்ட் ஒன்றா இருந்தால் ப்ராசஸிங் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஆனால் இங்கே 2 தான் இருக்குது. அப்போ செகண்ட் ரோவில் உள்ள ஃபர்ஸ்ட் எலமெண்ட் ஒன்றா இருக்கான்னு பார்த்தா அதுவும் ஒன்றா இல்லை. அப்போனா அந்த ஃபர்ஸ்ட் ரோவில் இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் எலமெண்ட்டே ஃபிக்ஸாக வச்சு அது கீழே உள்ள எலமெண்ட்ஸ்களை நம்ம 0வாக மாற்றிடலாம். தேர்ட் ரோவில் இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் எலமெண்ட் வந்து 0வாக இருக்குது. அப்போ அதில் ப்ராசஸிங் பண்ண வேண்டிய தேவையில்லை. செகண்ட் ரோவில் இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் எலமெண்ட் மட்டும் நம்பர்ஸாக இருக்குது, அதை 0வாக மாற்றலாம். அப்போ R1லையும் R3லையும் எந்த ப்ராசஸிங் நடக்கல, R2வில் மட்டும் நம்ம வந்து ப்ராசஸிங் பண்ணுறோம். R2வை மட்டும் என்ன ப்ராசஸிங் பண்ணுறோன்னு சொல்லி ரைட் பண்ணிக்கலாம். R2 இம்ப்ளைஸ் R2 R2வில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இங்கே 6 இருக்குது.
அப்போனா இங்கே R2 மைனஸ் R2 மைனஸ் 3R1. R1 எனக்குன்னா 2 இருக்குது. அப்போ 3ஆல் மல்டிப்ளை பண்ணால் இது 0வாக மாறும். R2 நடக்கக்கூடிய ப்ராசஸிங் ரப்போ இருக்க நம்ம சைடில் ரைட் பண்ணிக்கலாம். R2 implies R2 minus 3R1. R2 அப்படியே ரைட் பண்ணிக்கோங்க. 6 0 minus 2 0 0 minus 3R1. R1 minus 3ஆல் மல்டிப்ளை பண்ணுங்க. minus 6 0 0 3 0. இது சப்ராக்ஷன் பண்ணோம்னா 0 0 minus 2 3 0. இந்த ப்ராசஸிங் ஒர்க் எங்கே நடந்து முடிஞ்சுன்னா R2ல் முடிஞ்சிருக்குது. அப்போ R2ல் எடுத்து ரைட் பண்ணிடலாம். 0 0 minus 2 3 0. R3ல் எந்த ப்ராசஸிங்குமே நடக்கலை. அப்போ R3ல் உள்ளது அப்படியே நம்ம ரைட் பண்ணிக்கலாம். 0 2 minus 1 minus 2 0. நம்ம ஃபஸ்ட் ரோவில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட் எலமெண்ட்டை ஃபிக்ஸராக வச்சு அது கீழே உள்ள எலமெண்ட்ஸை ஃபுல்லாக 0வாக மாற்ற நினச்சோம். இங்கே 0வாக மாறிடுச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம் அப்படின்னா செகண்ட் ரோவில் இருக்கக்கூடிய செகண்ட் எலமெண்ட்டை ஃபிக்ஸராக வச்சு அது கீழே உள்ள எலமெண்ட்ஸை 0வாக மாற்றணும். ஆனால் செகண்ட் ரோவில் செகண்ட் எலமெண்ட்டை ஃபிக்ஸராக வைக்கும்போது அது 0 எலமெண்ட்டாக இருக்கக்கூடாது. இங்கே 0 எலமெண்ட்டாக இருக்குது. அதனால் R2வையும் R3ஐயும் நம்ம என்ன செஞ்சிடலாம் இன்டர்சேஞ்சிங் பண்ணிக்கிறலாம். எச்சலான் ஃபார்மட்னாவே ஃபஸ்ட் ரோவில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட் எலமெண்ட், செகண்ட் ரோவில் இருக்கக்கூடிய செகண்ட் எலமெண்ட், தேர்ட் ரோவில் இருக்கக்கூடிய தேர்ட் எலமெண்ட், இது கீழே உள்ள எலமெண்ட்ஸ் ஃபுல்லாக 0வாக இருக்கணும். இங்கே பாருங்கள், இது கீழே உள்ள எலமெண்ட்ஸ் ஃபுல்லாக 0வாக மாறிடுச்சு. அப்புறம் நம்ம இது ரோ எச்சலான் ஃபார்மேட்டில் தான் கொண்டு வந்திருக்கோம். நம்ம இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணால் ரோ ஆஃப் ஏனுடைய வேல்யூவும் ரோ ஆஃப் ஏ பை ஓனுடைய வேல்யூவும் நம்ம ரைட் பண்ணாலே நமக்கு போதுமானதை. இப்போ நம்ம ரைட் பண்ணிடலாம். ரோ ஆஃப் ஏங்கிறது நமக்கு என்ன வருதுன்னு சொல்லி பார்த்துடலாம். ஏங்கிற மேட்ரிக்ஸ்னாவே இந்த லைனுக்கு லெஃப்ட் சைடு உள்ளதே ஏ. இதில் இது R1 R1 R2 இது R3. இப்போ நம்பர் ஆஃப் அதாவது நான் ஜீரோ ரோஸ் எத்தனை இருக்குன்னு சொல்லி பார்க்கணும். நம்பர் ஆஃப் நான் ஜீரோ ரோஸ் எத்தனை இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதில் 3 இருக்குது. அப்போ ரோ ஆஃப் ஏனுடைய வேல்யூ 3. நெக்ஸ்ட்டு ரோ ஆஃப் ஏ பை ஓங்கிற மேட்ரிக்ஸ் எடுத்துடலாம். ரோ ஆஃப் ஏ பை ஓனாவே இந்த ஒட்டுமொத்த மேட்ரிக்ஸை நம்ம எடுத்துக்கணும். ஒட்டுமொத்த மேட்ரிக்ஸ்னால் இது R1 இது R1 இது R2 இது R3. இதில் பார்த்தோன்னா நம்பர் ஆஃப் நான் ஜீரோ ரோஸ் எத்தனை இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா 3 இருக்குது. அப்போ ரோ ஆஃப் ஏ பை ஓங்கிற மேட்ரிக்ஸ் எத்தனைக்குன்னா 3 இருக்குது. ரோ ஆஃப் ஏனுடைய வேல்யூவும் ரோ ஆஃப் ஏ பை ஓனுடைய மேட்ரிக்ஸும் ஈக்குவலாக இருக்குது. நம்பர் ஆஃப் அன்னோன் சொல்யூஷன் நமக்கு 4 இருக்குது. ஆனால் நமக்கு வேரியபிள்ஸ் 3 தான் இருக்குது. அதனால நமக்கு நம்பர் ஆஃப் அன்னோன் சொல்யூஷன் அப்படின்னா x1 x2 x3 x4. அப்போ நம்பர் ஆஃப் அன்னோன் சொல்யூஷனை காட்டிலும் ஒரே ஒரு வேரியபிள்ஸ் கம்மியாக இருக்குது. அதனால லெட் x4 ஈக்குவல் கேன்னு சொல்லி எடுத்துருக்கோம். கே பிலாங்ஸ் டு ரியல் நம்பர் எக்ஸப்ட் 0. 0வை தவிர அந்த ரியல் நம்பரில் என்ன வேணாலும் எடுத்துக்கலாம். லாஸ்ட்டாக நம்ம ஃபைன் பண்ணி வச்சுருக்கக்கூடியது இதுதான் நம்மளுடைய லாஸ்ட் ஏ பை ஓங்கிற மேட்ரிக்ஸ். இப்போ இதில் நம்ம ஈக்குவேஷனில் நம்ம எடுத்துக்கலாம். இது x1 இது x2 இது x3 இது x4 இது கான்ஸ்டன்ட். இப்போ ஈக்குவேஷனை நம்ம ஃபார்ம் பண்ணிடலாம். x1 x2 0வாக இருக்குது. அதனால் அது தேவையில்லை. நம்ம x3 இருக்குது. அப்போ -2x3 -2x3 ப்ளஸ் 3x4 ஈக்குவல் 0. இதில் -2x3 இங்கே இருக்கட்டும். இந்த டேர்மை அந்த சைடு நம்ம ஷிஃப்ட் பண்ணிட்டோம்னா -3x4 போல் நம்ம கேன்னு சொல்லி ஃபைன் பண்ணி வச்சுருக்கோம். கே. இப்போ x3 ஈக்குவல் இங்கே இருக்கக்கூடிய மைனஸையும் டிவைட் பண்ணிடுங்க. இப்போ x3 ஈக்குவல் 3k டிவைடிங் பை 2ன்னு சொல்லி நமக்கு x3க்கான ஆன்சர் கிடைக்குது. நெக்ஸ்ட்டு இது x1 x2 x3 x4 கான்ஸ்டன்ட் நம்ம ரைட் பண்ணிக்கலாம். 2x2 மைனஸ் அங்கே 1 தான் இருக்குது. அப்போ x3 கிடைக்கும். x3க்கு பதிலாக நம்ம ஃபைன் பண்ணி வச்சிருக்கக்கூடிய வேல்யூ 3k டிவைடிங் பை 2. நெக்ஸ்ட்டு -2x4 கிடைக்கும். -2 இருக்கட்டும். x4 போல் நம்ம ஆல்ரெடி கேன்னு சொல்லி ஃபைன் பண்ணி வச்சுருக்கோம். x4 பதிலாக கேன்னு சொல்லி ஃபைன் பண்ணி வச்சுருக்கோம். கே ஈக்குவல்
0. 2x2 ரிமைனிங் உள்ளதை ஃபுல்லாக நம்ம அந்த சைடு ஷிஃப்ட் பண்ணலாம். ஷிஃப்ட் பண்ணால் நமக்கு ப்ளஸ் 3k டிவைடிங் பை 2 ப்ளஸ் 2k கிடைக்குது. இதில் எல்சிஎம் எடுத்தனா 3k ப்ளஸ் 4k, அப்போ 7k டிவைடிங் பை 2ன்னு சொல்லி கிடைக்கும். இங்கே ஆல்ரெடி 2x2 இருக்குது. x2 தான் நமக்கு தேவை. x2 தேவைன்னா 7k டிவைடிங் பை 4ஆக மாறிடுது. இது x2க்கான ஆன்சர். x2, x3, x4 ஃபைன் பண்ணியாச்சு. நம்ம இன்னும் ஃபைன் பண்ணாது x1 மட்டும் ஃபைன் பண்ணல. x1 ஃபைன் பண்ணிடலாம். இது x1, இது x2, இது x3, இது x4. இது கான்ஸ்டன்ட். ரைட் பண்ணிக்கலாம். 2x1 மைனஸ் x2 x3 எல்லாமே 0 ஆயிரும். x4 மட்டும் இருக்குது, அப்போ மைனஸ் 1 இருக்குது. அதனால் மைனஸ் x4 போல் நம்ம ஃபைன் பண்ணிக்கக்கூடிய வேல்யூ கேன்னு சொல்லி எடுத்துருக்கோம். k ஈக்குவல் 0. நமக்கு தேவை x1 தான். இந்த k அந்த சைடு ஷிஃப்ட் பண்ணிடலாம். 2x1 ஈக்குவல் k. இப்போ x1 ஈக்குவல் நமக்கு என்ன கிடைக்குன்னா k டிவைடிங் பை 2ன்னு சொல்லி ஆன்சர் நமக்கு கிடைக்குது. கொஸ்டினை நமக்கு பேலன்ஸ் த கெமிக்கல் ரியாக்ஷன் கேட்டிருக்காங்க. பேலன்ஸ் த கெமிக்கல் ரியாக்ஷன் நம்ம சால்வ் பண்ணுறதுக்கு x1, x2, x3, x4 உடைய வேல்யூ நேச்சுரல் நம்பர்ஸாக இருக்கணும், ஃப்ராக்ஷனில் இருக்கக்கூடாது. அதனால் இங்கே நம்ம x1, x2, x3, x4 போலாம் ஃப்ராக்ஷனாக ஃபைன் பண்ணுறதை பார்த்தீங்கன்னா இங்கே டினாமினேட்டர் வேல்யூ 4 இருக்குது. இது எல்லாத்துக்குமே டினாமினேட்டர் இங்கே 2 இருக்குது, இங்கே 4 இருக்குது, இங்கே 2 இருக்குது, இங்கே ஒன்றுமே இல்லாட்டி 1 இருக்கிறதும். எல்சிஎம் நம்ம என்ன செய்யலாம் 4ன்னு சொல்லி எடுத்துக்கலாம். இப்போ 4 கொடுத்தோம்னா கேக்கு போல் எல்சிஎம் டோட்டலாகவே இங்கே 4 வரும். எல்சிஎம் எடுத்தால் நம்ம கிடைக்கக்கூடிய வேல்யூ 4. அப்போனா கேக்கு போல் நம்ம எடுத்துக்கிட்ட வேல்யூ லெட் k ஈக்குவல் 4 சொல்லி நம்ம எடுத்துக்கலாம். k ஈக்குவல் 4. k ஈக்குவல் 4ங்கிற வேல்யூவை x1ல் அப்ளை பண்ணி பார்ப்போம். x1ல் அப்ளை பண்ணால் கேக்கு போலாம் இந்த இடத்துல ஈக்குவல் கேக்கு போலாம் 4 அப்ளை பண்ணுவோம். 4 டிவைடிங் பை 2 கிடைக்கும். டிவைட் பண்ணால் நமக்கு கிடைக்கக்கூடிய வேல்யூ 2 கிடைக்குது. அப்போ x1உடைய வேல்யூ நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா 2 கிடைக்குது. x1 ஈக்குவல் 2 கிடைக்குது. அதே மாதிரி நெக்ஸ்ட் அடுத்ததில் x2ல் வந்து கேக்கு போல் அப்ளை பண்ணுங்கள். 7 மல்டிப்ளிகேஷன் கேக்கு போல் 4 டிவைடிங் பை 4. இதை டிவைட் பண்ணால் x2னுடைய வேல்யூ நமக்கு வந்து 7 கிடைக்குது. இப்போ x2 ஈக்குவல் 7. நெக்ஸ்ட்டு x3க்கு போல் 3 கேக்கு போல் 4 டிவைடிங் பை 2. டிவைட் பண்ணால் இங்கே 2 கிடைக்கும். அப்போ 6 கிடைக்குது. x3க்கு போல் 6 கிடைக்குது. x3 ஈக்குவல் 6. கேக்கு போல் ஆல்ரெடி 4 தான் நம்ம ஃபைன் பண்ணியிருக்கோம். அப்போ x4 போல் என்னன்னா இங்கே கேக்கு போல் 4 அப்ளை பண்ணிடுங்க. x4 ஈக்குவல் என்ன கிடைக்கிறான் x4 ஈக்குவல் 4 கிடைக்குது. ஈக்குவேஷன் நம்பர் 1 சொல்லி நீங்கள் வந்து நேம் கொடுத்துக்கோங்க. அப்போ நம்ம ஈக்குவேஷன் நம்பர் 1 இம்ப்ளைஸ் x1 போல் 2 ஆகும், x2 போல் 7, x3 போல் 6, x4 போல் 4 அப்ளை பண்ணியாச்சு. ஈக்குவேஷனை பேலன்ஸ் பண்ண சொல்லியிருந்தாங்க. நம்ம பேலன்ஸ் பண்ணி பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு கார்பனை பார்க்கலாம். இங்கே ஆல்ரெடி 2 இருக்குது, அப்போ இங்கே ஒரு 2 இருக்குது. அப்போ 2 2s என்ன கிடைக்குன்னா 4 கிடைக்குது. நெக்ஸ்ட் இங்கே கார்பன் பாருங்கள் 4 இருக்குது. ஆல்ரெடி 4 தான் இருக்குது. ரைட், அது முடிஞ்சது. நெக்ஸ்ட் ஹைட்ரஜன் பாருங்கள், இங்கே ஆல்ரெடி 2 இருக்குது, மறுபடியும் இங்கே 6 இருக்குது. 2 6 12 கிடைக்குது. அப்போ இங்கே ஹைட்ரஜன் 2 6 12. நெக்ஸ்ட் ஆக்சிஜன் பாருங்கள், இங்கே 7 இருக்குது, இங்கே 2 இருக்குது. அப்போ 7 2s 14. இங்கே ஆக்சிஜன் ஆல்ரெடி 6 இருக்குது, இங்கே 4 2s 8. இப்போ 8 6 ஆட் பண்ணால் 14 கிடைக்குது. ஈக்குவேஷன் நம்ம பேலன்ஸ் பண்ணியாச்சு. லாஸ்ட்டாக ஹென்ஸ் பேலன்ஸ் த ஈக்குவேஷன் சொல்லி நம்ம முடிச்சிடலாம். டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.